சிலர் என் குரலை கேட்டதும் கதறி அழுததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை. இத்தனை ஆயிரம் அன்புள்ளங்களை நான் பெற என்ன தவம் செய்து ஈன்றாளோ என் அன்னை. தனது குரலை கேட்ட பின்பு பலரும் கண்ணீர் விட்டு அழுதனர் என தமிழ் மொழி ஆர்வலரும் தொகுப்பாளருமான அப்துல் ஹமீத் இப்படி வதந்திகளை பரப்பாதீர்கள் என கேட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுத காணொளி வெளியாகி வேதனையை ஏற்படுத்தி வருகிறது. மாண்டவன் மீண்டு வந்து பேசுகின்றானே என்று சிலர் வியந்து நோக்கக்கூடும். இது எனக்கு 3வது அனுபவம். ஆம், செத்து பிழைப்பது. அந்த விஷமச் செய்தியை கேட்டு தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலை கேட்ட பின்புதான் நான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள். அவர் இறக்கவில்லை. இவ்விடத்தில் விசாரிக்காமல் பதிவிடும் ஊடகங்களின் பண்புதான் இறந்து போய்விட்டது என பரவும் கடுமையான கண்டனங்களும் விமர்சனங்களும். பல முக்கிய தலைவர்கள், நட்சத்திரங்கள் இது போன்ற வதந்திகளை அவ்வப்போது எதிர்கொள்கிறார்கள். இதனால் அவர்களது சம்பந்தப்பட்ட உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும் மிகுந்த வேதனையுற்று அஞ்சலிகளையும் செலுத்த தொடங்கிவிடுவர். இப்படித்தான் அப்துல் ஹமீத் அவர்களுக்கும் வதந்தி பரவியது. தன்னிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது குரலை கேட்ட பின்பு பலரும் கண்ணீர் வடித்தார்கள் என கூறி அவர் கண் கலங்கி நெஞ்சம் உறைந்து அழுதது வலைதள சமூகத்திற்கு ஒரு மிகுந்த எச்சரிக்கையை உரக்க கூறியிருக்கிறது. இப்படி பரப்பியவர்கள் தனது அலுவல் சம்பந்தப்பட்ட எதிர்ப்பாளர்கள், மத எதிர்ப்பாளர்கள் ஆகிய ஒரு சிலராகத்தான் இருக்க முடியும் என்ற சந்தேகத்தை எழுப்பிய அப்துல் ஹமீத் முதலாவதாக இப்படி வதந்தி பரப்ப செய்த அவர்களுக்காகவும் தான் இறைவனிடம் பிரார்த்திப்பதாக கூறி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினார் அப்துல் ஹமீத். அவர் இன்னும் பல்லாண்டுகள் தமிழை வளர்த்து பேசி எங்களோடு பயணித்திட வேண்டும் என இறைவனை லட்சக்கணக்கானோர் பிரார்த்தித்து வருகிறார்கள்.